ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்டில் நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, இட்ஸ் நான் அதர் தேன் மசாலா எக் பொடி மாஸ். அதுக்கு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகா ரெண்டுமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ வந்து இதை நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் வேகிறதுக்கு நம்ம ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இப்போவே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வந்து டிரான்ஸ்லூசன் பதத்துக்கு வரணும், அதாவது க்ளாஸி பதத்துக்கு வரணும். சரியா? இதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். கரம் மசாலா ஆட் பண்ணாட்டியும் நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த எக் மசாலா செய்யறதுக்கு நம்ம வெங்காயம் வந்து வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இது 5 நிமிஷம் கழித்து இந்த தொக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தொக்கு வந்து நல்லா தயாராகிடுச்சு. இப்போ வந்து இந்த முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சேர்த்துடலாம். சரிங்களா? எப்போவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட முட்டை சேர்க்கும்போது ஒரு கிண்ணத்தில் தனித்தனியாக ஊற்றி எடுத்து பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இல்லைனா மொத்தமாக நீங்கள் டைரெக்டாக இதில் உடச்சி ஊற்றும்போது ஒரு முட்டையோ என்னமோ நம்ம நேரம் வந்து அழுகி போச்சு அப்படின்னா அந்த என்டையர் ரெசிபியுமே கெட்டு போயிடும். சரிங்களா? அது நமக்கு தானே உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா? அதனால் வந்து நம்ம இப்போ முட்டையை ஊற்றியாச்சு. இதை வந்து இப்போ நல்லா நம்ம இது முட்டை வேகிறதுக்கு டைம் கம்மி தான். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கு வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் பொடி மாஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தொட்டு கூட சாப்பிட்லாம். சரிங்களா? அட்டகாசமான எக் பொடி மாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.